ஐயனார் துணை சீரியல் நெக்கான எபிசோடில் சந்தா வந்து சேரன் கிட்ட சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட போய் சொன்னேன், நான் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. ஆமாம், எனக்கு பயமாக இருந்துச்சு தெரியுமா, என் தம்பிலாம் என்ன எப்படி ஓட்டுனானுங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் சந்தா வந்து நம்ம சேரனை ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா பல்லவனுக்கு வந்து தண்ணி தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட தண்ணி கேட்பாரு. அவர் வந்து தண்ணின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து புரியாது. அப்போ பாணின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். சரி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பல்லவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது சேரன் வந்து வெளியே நின்று சிக்னல் காட்டுவாங்க, நீங்கள் 4 பேரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி. சந்தா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லையாண்டா, அவள் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் போய் சொல்லியிருக்கா, நம்ம வரலனாலும் அதை தான் சொல்லியிருப்பாளாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாண்டியன் சொல்வார், எனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை, வானதையும் கல்யாணத்தை நிப்பாட்டுக்காக இப்படி தானே சொன்னா அப்படின்னு சொல்லி இதையே மெயின்டைன் பண்ணலாம், வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா சொல்வார், மாப்பிள்ளைக்கு நாங்கள் மோதிரம் வாங்கிறோம், பொண்ணுக்கு வந்து நீங்கள் மோதிரம் வாங்கிட்டு வரணும், மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. சேரன் வந்து கிளம்பும்போது சந்தா ஓடி வருவாங்க. இந்த ஒரு வாரமும் சீக்கிரம் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார் சேரன். இதான் அண்ணன் தம்பி 3 பேருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயினில் வரும்போதும் நிலா வந்து சொல்லுவாங்க, அண்ணன் போகும்போது எவ்வளோ டல்லாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வரும்போது சந்தா கிட்ட நிம்மதியாக பேசிக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தா கிட்ட தான் ஃபோன் கால் பேசிக்கிட்டு இருப்பார். பாண்டியன் சொல்வார், அண்ணன் என்றைக்குமே நம்ம சந்தோஷத்தில் தான் இருந்தார், அவர் சந்தோஷமாக இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.